நீங்க கீழ விழுந்து உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டால் உடனே எடுக்கப்படுற அந்த எக்ஸ்ரே படத்தை உற்று பாருங்க. அந்த உடைந்த வெள்ளைக்கோடு அத மிக தெளிவா காட்டும். இதோ இங்கதான் முறிவு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு என்ஜினியரிங் வேலை மாதிரி நாம மிக துல்லியமா பார்த்துடலாம். ஆமா. ஆனா நீங்க தினமும் சாப்பிடுற உணவு உங்க உடம்புக்குள்ள என்ன செய்யுது, முக்கியமா உங்க மூளை வளர்ச்சியை எப்படி பாதிக்குதுங்கிற உலகத்துக்குள்ள நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மெஷின் சுத்தமா பழுதடைஞ்சிருது. கரெக்ட். அங்க எக்ஸ்ரே வேலை செய்யாது. சோ நீங்க எங்களுக்கு படிக்க கொடுத்த அந்த ஆதாரங்களோட தொகுப்பு, குறிப்பா சொல்லணும்னா ICMR NIN வெளியிட்ட அந்த புதிய உணவு வழிகாட்டுதல்கள் மற்றும் ஈட் ரைட் கையேடு, இதையெல்லாம் வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசல், அதாவது ஒரு டீப் டைவ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஏன்னா உணவு நிறுவனங்களோட கணக்கீடுகள் நம்ம மூளைக்கு எதிரா எப்படி திட்டமிட்டு வேலை செய்யுதுங்கிறது வெளியே தெரியாத ஒரு பெரிய ஆபத்து. அதனால இந்த அதிக கொழுப்பு, சர்க்கரை மற்றும் உப்புள்ள உணவுகள், அதாவது HFSS உணவுகள் உடம்புக்குள்ள ஏற்படுத்துற அந்த கண்ணுக்கு தெரியாத சேதங்களை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க சொன்ன அந்த கண்ணுக்கு தெரியாத சேதம் அப்படிங்கிறது மிகச்சரியான வார்த்தை. ஏன்னா நீங்க பார்த்த அந்த மெடிக்கல் பேப்பர்ஸ்ல காரண காரியங்கள் நேரடியா தெரியாது. இப்ப நீங்க ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம். அதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு நெஞ்சு வலி வராது. ஆனா செல்லுலார் லெவல்ல, அதாவது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்கிற அந்த பயாலஜிக்கல் மாற்றங்கள் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒரு சங்கிலி தொடர் விபத்து மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஓ, அப்போ டேமேஜ் உள்ளூர நடந்துட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாம சும்மா மேலோட்டமா இதை தவிர அதை சாப்பிடுன்னு சொல்லாம உடம்புக்குள்ள ரத்த நாளங்களுக்குள்ள ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ரைட். அப்படி என்றால் நாம் அந்த ICMR கைட்லைன்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். அவங்க இந்த HFS உணவுகளை தவிர்க்க சொல்றாங்க. சர்க்கரை, உப்பு, கொழுப்பு, இந்த 3 தான் மெயின் வில்லன்கள்னு சொல்றாங்க. ஆமா, அது 3 தான். இதுல சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 25 கிராமுக்கு கீழே, அதாவது உங்களோட மொத்த கலோரிகள்ல 5% குறைவா இருக்கணும்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. இப்ப நான் காலையில குடிக்கிற ஒரு கப் டீல 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டா காலை 9 மணிக்கே என் உடம்போட அன்றைய சர்க்கரை கோட்டாவில பாதிய நான் முடிச்சிட்டேன்னு அர்த்தம். கரெக்ட். முக்காவாசி பேர் இதை உணர்வதே இல்ல. அதே மாதிரி உப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு கீழே இருக்கணும். குறிப்பா அதுல இருக்கிற சோடியம் 2 கிராமுக்கு மிகாம இருக்கணும்னு சொல்றாங்க. இது எனக்கு புரியுது. ஆனா இந்த கொழுப்பு பத்தி படிக்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம் சொல்லுங்க. அதாவது ஒரு 30 வருஷமா கொழுப்புனா மாரடைப்பு வரும், அதை தொடாதீங்கன்னு தானே மருத்துவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க கொடுத்த இந்த வழிகாட்டுதல்ல ஒரு நாளோட மொத்த கொழுப்பு உட்கொள்ளல் உங்க மொத்த கலோரிகள்ல 30% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சொல்லியிருக்காங்க. சர்க்கரை மட்டும் 5%ன்னு குறைச்சிட்டு கொழுப்ப 30% வரைக்கும் ஏன் அனுமதிக்கிறாங்க? இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா? மேலோட்டமா பார்க்கும்போது முரண்பாடு மாதிரி தெரியலாம். ஆனா அதுதான் மனித உடம்போட ஒரு நுட்பம். சர்க்கரை வெறும் எம்டி கேலரிஸ், அதாவது வெற்று கலோரிகள். ஓகே. அதற்கும் ஒரு மனிதன் உயிர் வாழ்தலுக்கும் எந்த ஒரு நேரடி சம்பந்தமும் இல்லை. ஆனா கொழுப்பு அப்படி கிடையாது. கொழுப்பு நம்ம உடம்போட ஒரு முக்கியமான கட்டுமான பொருள். உங்களுக்கு தெரியுமா, உங்க மூளையோட பெரும்பகுதி கொழுப்பால தான் ஆனது. நிஜமாவா? மூளை கொழுப்பால் ஆனதா? ஆமா. அது மட்டும் இல்லாம உடம்புக்கு தேவையான அந்த அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், அதாவது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம உடம்பால சொந்தமா உற்பத்தி பண்ணிக்க முடியாது. அதை நாம உணவிலிருந்து தான் பெற்றாகணும். ஆ, ஓ, அப்போ ஃபேட் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் வைட்டமின் A, D, E மற்றும் K, இதெல்லாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். இதை நீங்க உணவா எடுத்தாலும் சரி, மாத்திரையா எடுத்தாலும் சரி, உங்க உடம்பு அதை உறிஞ்சு ரத்தத்துல கலக்க செய்யணும்னா கொழுப்பு கட்டாயம் தேவை. கொழுப்பு இல்லாம போனா நீங்க எவ்வளோ வைட்டமின் சாப்பிட்டாலும் அது வேஸ்ட் தான். புரியுது. கொழுப்பு ஒரு கேரியர் மாதிரி செயல்படுது. ஆனா அந்த 30%லயே ஒரு சின்ன சூக்ஷ்மத்தை நான் கவனிச்சேன். என்ன கவனிச்சீங்க? நாம வெளியில இருந்து சமையலுக்காக சேர்க்கிற கொழுப்பு, அந்த விசிபிள் ஃபேட் அல்லது ஆடட் ஆயில் 15% மட்டுமே இருக்கணும்னு, மீதமுள்ள 15% நாம சாப்பிட்ற உணவுகள்ல இயற்கையாவே உள்ள கொழுப்பு, அதாவது இன்ஹரண்ட் ஃபேட்லேருந்து வரணும்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இயற்கையான கொழுப்பு அல்லது சர்க்கரைக்கும் நாம செயற்கையா சேர்க்கிற கொழுப்பு சர்க்கரைக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி இருந்தாலும் ரெண்டுமே உடம்புக்குள்ள போனா ஒண்ணும் தானே? அதுதான் இல்ல. இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னு வைங்க.
அதுல இருக்கிற இயற்கையான சர்க்கரை, அதாவது இன்ஹெரண்ட் சுகர் உடம்புக்குள்ள போகும்போது அந்த ஆப்பிள்ல இருக்கிற நார்ச்சத்தும் சேர்ந்து உள்ள போகுது. ஃபைபர் உள்ள போகுது. அந்த நார்ச்சத்து ஒரு வேகத்தடை மாதிரி செயல்படும். சர்க்கரை மெதுவா பல மணி நேரங்கள் கழிச்சு சிறுக சிறுக தான் ரத்தத்துல கலக்கும். இத நீங்க ஒரு டைம் ரிலீஸ் கேப்சூல் மாதிரி வச்சுக்கலாம். ஓ, அது மெதுவா ரிலீஸ் ஆகும். ஆனா நீங்க ஒரு குளிர்பானம் குடிக்கும் போதோ இல்ல இந்த சேர்க்கப்பட்ட கொழுப்பை சாப்பிடும் போதோ அங்க எந்த ஒரு நார்ச்சத்தும் கிடையாது. அது நேரா ரத்தத்துல ஒரு ஊசியை செலுத்துற மாதிரி பாயுது. இது என்ன பண்ணும்னா உங்க கல்லீரலோட செயல்படும் திறனை ஒரே நேரத்துல திணறடிச்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க. கல்லீரல் திணறுதுன்னா அது தொடர்ந்து உடம்புக்குள்ள என்ன நடக்கும்? ஏன்னா இந்த HFSS உணவுகளால ஏற்படுற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் படிச்சேன். குறிப்பா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் டிஸ்லிபிடீமியா பத்தி. அது எப்படி உருவாகுது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன்சுலின் அப்படிங்கறது ஒரு சாவி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சாவி. நீங்க சாப்பிட்ற உணவுல கிடைக்கிற சர்க்கரைய, அதாவது எனர்ஜிய உங்க செல்களுக்கு உள்ள அனுமதிக்க அந்த செல்களை திறக்கிற சாவி தான் இன்சுலின். நீங்க தொடர்ந்து நார்ச்சத்தே இல்லாத சர்க்கரையும் கொழுப்பும் அதிகமா இருக்கிற இந்த HFSS உணவுகளை சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு சடனா எகுரும். அப்போ அந்த செல்கள் தங்களை பாதுகாத்துக்க என்ன பண்ணும்னா அந்த இன்சுலின் சாவிய வேலை செய்ய விடாம பூட்டையே உடைச்சிடும். இதுக்கு பேர் தான் இன்சுலின் எதிர்ப்பு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்படி என்றால் சாவி வேலை செய்யல, சர்க்கரை செல்லுக்குள்ள போக முடியாம அந்த ரத்தத்திலேயே தங்கிடுது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி, சரியா சொன்னீங்க. அப்படி ரத்தத்திலேயே தங்குற சர்க்கரை என்ன பண்ணும்னா ஒரு உடைந்த கண்ணாடி துண்டுகள் மாதிரி மாறி உங்க ரத்த நாளங்களோட உட்புறச் சுவர்களை, அதாவது பிளட் வெசல்ஸை அப்படியே கீறி சேதப்படுத்தும். ஐயோ, கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, இந்த சேதத்தை அடைக்கிறதுக்காக உங்க கல்லீரல் அதிகப்படியான கொழுப்பு உற்பத்தி செய்து அனுப்பி வைக்கும். இதனால கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும், நல்ல கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடும். இதுதான் டிஸ்லிபிடீமியா. அப்போ இந்த வீக்கம் தான் பல வியாதிகளுக்கு காரணமா? கண்டிப்பா. இந்த கீறல்களும் இந்த கொழுப்பு படிகிறதும் சேர்ந்து உடம்புக்குள்ள ஒரு நாள்பட்ட வீக்கத்தை உருவாக்கும். இதை லோ கிரேட் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். இது வெளியே உங்களுக்கு எந்த வலியும் தராது, ஆனா ரொம்ப அமைதியா உங்களை சர்க்கரை நோய், இதய நோய் மாதிரி தொற்றா நோய்களை, அதாவது NCDs நோக்கி இழுத்துட்டு போவோம். கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றது பார்த்தா இந்த HFSS உணவுகள் அப்படிங்கிறது ஒரு மெதுவா கொல்லும் விஷம், அதாவது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கு. 100% அது ஒரு ஸ்லோ பாய்சன் தான். அப்படி ரத்த நாளங்களை கிழிக்கிற அளவுக்கு ஆபத்தான ஒரு பொருளை ஏன் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் முழுக்க அடுக்கி வச்சிருக்காங்க? இந்த அதிக கொழுப்பு சர்க்கரை உள்ள உணவுகள் பெரும்பாலும் எங்க ஒளிஞ்சிருக்கு? அதுதான் மார்க்கெட்டிங் தந்திரம். இந்த உணவுகள் எல்லாமே பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்குள்ள, குறிப்பா அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்னு சொல்ற UPF உணவுகளுக்குள்ள ரொம்ப அழகா ஒளிஞ்சிருக்கு. மார்க்கெட்ல விற்கிற உணவுகளை அதோட பதப்படுத்தப்படும் தன்மையை பொறுத்து 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஓ, ABC அந்த மாதிரியா? ஆமா, ஒரு முனையில பாத்தீங்கன்னா நேரடியாக நாம சமைக்கிற காய்கறிகள், முழு தானியங்கள் இருக்கு, அது கேட்டகரி A. மறுமுனையில பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சிப்ஸ், ரெடி டு ஈட் உணவுகள், பேக்கரி பொருட்கள், இது எல்லாமே கேட்டகரி C, அதாவது இந்த UPF வகைதான். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள் தயாரிக்கும் போது உணவில் இருக்கிற நார்ச்சத்தை முற்றிலுமாக நீக்கிடுறாங்கன்னு நான் அந்த சோர்ஸ்ல படிச்சேன். அப்படி நார்ச்சத்தை நீக்கிட்டு கெட்டு போகாம இருக்க பல ரசாயனங்களை சேர்க்கறாங்க. ஆமாம், சேர்க்கறாங்க. அப்படி சேர்க்கப்படுற அந்த எமல்சிஃபயர்கள் மற்றும் பாதுகாப்பான்கள், அதாவது பிரிசர்வேட்டிவ்ஸ், இது உடம்பை எப்படி பாதிக்குது? இது நீங்க புரிஞ்சுக்க உங்க குடல் அமைப்பை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம குடலோட உட்புறச் சுவர்ல ஒரு மெல்லிய சளிப்படலம் இருக்கு, அதாவது மியூக்கஸ் லேயர். அதுக்கு பின்னால கெட்டியாக பிணைக்கப்பட்ட செல்கள் இருக்கு, டைட் ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இந்த அடுக்கு தான் குடல்ல இருக்கிற கழிவுகள் நேரா ரத்தத்துல கலக்காம தடுக்கிற ஒரு தடுப்புச் சுவர். ஆனா இந்த எமல்சிஃபயர்கள் அப்படிங்கிறது அடிப்படையில் என்ன தெரியுமா? அது ஒரு சோப்பு அல்லது டிட்டர்ஜென்ட் மாதிரியான ஒரு வேதியியல் தன்மை கொண்டது. எண்ணெயையும் தண்ணீரையும் ஒன்னா கலக்க வைக்கிறதுக்காக உணவுல இதை சேர்க்கறாங்க. வாட்? ஒரு நிமிஷம். அப்படி என்றால் நான் சாப்பிடுற ஒரு ஐஸ்கிரீம் அல்லது சாஸ்ல இருக்கிற அந்த எமல்சிஃபயர் என் குடலுக்குள்ள போய் ஒரு டிட்டர்ஜென்ட் மாதிரி செயல்படுதா? எக்ஸாக்ட்லி, அதுதான் நடக்குது. அந்த ரசாயனங்கள் உள்ள போய் உங்க குடல்ல இருக்கிற அந்த பாதுகாப்பான சளிப்படலத்தை அப்படியே கழுவி அழிச்சிடுது. இதனால குடல்ல இருக்கிற நச்சுக்கள் நேரடியாக ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது. இத மருத்துவத்துல லீக்கி கட், அதாவது கசியும் குடல்னு சொல்லுவாங்க. Oh my God. அது மட்டுமல்ல, உங்க குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களை, அதாவது கட் மைக்ரோபயோட்டாவை இந்த ரசாயனங்கள் அப்படியே கொன்னுடுது. உங்களுக்கு தெரியுமா,
உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியில 70% இந்த குடல் நுண்ணுயிரிகளை நம்பிதான் இருக்கு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய மோசடி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்போ உணவோட லேபிள்களை படிக்கும்போது நிறைய குளிர்பானங்களும் பிஸ்கட்டுகளும் சுகர் ஃப்ரீ அல்லது டயட்னு ரொம்ப பெருமையா விற்கப்படுது. மக்களும் சர்க்கரை இல்லையே அது ஆரோக்கியமானது தானே நினைச்சு வாங்குறாங்க. ஆனா நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல அத பத்தி படிச்சப்போ நான் நிஜமாவே அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த அதிர்ச்சி ரொம்ப நியாயமானதுதான். ஏன்னா அவங்க சர்க்கரை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா அஸ்பார்டிம், சாக்கரின், சுக்ரலோஸ் மாதிரி செயற்கை இனிப்புகளை, அதாவது சுகர் சப்ஸ்டிடியூட்ஸ் சேர்க்கறாங்க. இது கேலோரிஸ குறைக்கும்ல? கண்டிப்பா இது கலோரிகளை குறைக்கலாம். ஆனா அந்த செயற்கை இனிப்புகள் நம்ம குடல் பாக்டீரியாக்களை மொத்தமா செயலிழக்க செய்திடுது. உங்க குடல் நுண்ணுயிரிகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது உங்க ஒட்டுமொத்த வளர்சிதை மாற்றத்தையும், அதாவது மெட்டபாலிசத்தையே குலைத்திடும். நீங்க எந்த கலோரியை குறைக்க நினைச்சதை சாப்பிட்டீங்களோ அதே உடல் பருமனை தான் இது மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும். இதை யோசிச்சு பார்த்தா எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? ஒரு பழுதான கார் இருக்கு, என்ஜின் வேலை செய்யலான்னு நல்லா தெரிஞ்சும் அதுல ரொம்ப விலை உயர்ந்த பிரீமியம் பெட்ரோலை ஊத்துற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். எந்த ஊட்டச்சத்தும் இல்லாத இந்த குப்பை உணவுகள்ல செயற்கையா வைட்டமின்களை சேர்த்து ஃபார்ட்டிஃபைட் வித் வைட்டமின்ஸ் அப்படின்னு பெரிய எழுத்துக்கள்ல லேபிள்ல போடுறாங்க. நார்ச்சத்து கிடையாது, ரசாயனங்கள் குடலை கிழிக்குது, ஆனா நாங்க வைட்டமின் தரோன்னு விளம்பரம் பண்றாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுதான் இந்த உணவு தொழில்துறையோட ஒரு பெரிய தந்திரம். நீங்க எவ்வளவுதான் குப்பை உணவுகள்ல வைட்டமின்களை செயற்கையா சேர்த்தாலும் அது உங்க உடம்புக்கு எந்த நன்மையும் செய்ய போறது கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த யூபிஎஃப் உணவுகள் நம்ம உடம்புல ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை, அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நம்ம உடம்போட செல்கள்ல உள்ள டிஎன்ஏவை சிதைக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது உருவாக்குது. ஓ, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுமா? ஆமா, இது ஒவ்வொரு செல்லையும் துருப்பிடிக்க வைக்குதுன்னு கூட சொல்லலாம். இதனால உங்களுக்கு வயதாவத, அதாவது ஆக்சிலரேட்டட் ஏஜிங்க இது மிக துரிதப்படுத்துது. சரி, ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது இவ்ளோ ஆபத்தானது, குடலை கிழிக்குது, செல்களை துருப்பிடிக்க வைக்குதுன்னு அறிவுபூர்வமா எனக்கு நல்லா புரியுது. ஆனா நடைமுறையில நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டையோ அல்லது சாக்லேட்டையோ பார்த்த உடனே அத வாங்கி சாப்பிடணுங்கிற ஒரு தூண்டுதல் மூளையில ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அது என்னால நிறுத்த முடியலையே, ஏன்? இது வெறும் என் நாக்கோட சுவை மட்டும்தானா, இல்ல என் மூளைய அவங்க ஏதாச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா? இது நிச்சயமாக நாக்கோட சுவையை தாண்டிய ஒரு விஷயம். இது மூளையோட வேதியியல் சார்ந்தது. அதிலும் குறிப்பா நம்ம பரிணாம வளர்ச்சி சார்ந்தது. பரிணாம வளர்ச்சியா? எப்படி? மனித மூளையோட வளர்ச்சிய நம்ம 3 அடுக்குகளா பிரிக்கலாம். 1 அடிப்படை உயிர் வாழ்தலை மட்டும் பாத்துக்கிற ரெப்டேலியன் பிரெயின், அதாவது பழமையான மூளை. 2 உணர்ச்சிகள், ஆசைகள் மற்றும் டோபமைன் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோனை கட்டுப்படுத்துற லிம்பிக் பிரெயின், உணர்ச்சி மூளை. 3வது தான் இது வேண்டாம், இது ஆபத்துன்னு பகுத்தறிந்த முடிவெடுக்கும் மனிதர்களுக்கே உரித்தான நியோகார்டெக்ஸ், அதாவது சிந்திக்கும் மூளை. ஓ, அப்படியானால் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் என் சிந்திக்கும் மூளையை தாண்டி நேரடியா அந்த உணர்ச்சி மூளை கிட்ட, அந்த லோவர் பிரெயின் கிட்ட பேசுதா? எக்ஸாக்ட்லி. இந்த யூபிஎஃப் உணவுகள்ல இருக்கிற கொழுப்பு மற்றும் சர்க்கரையோட துல்லியமான கலவை இருக்குல்ல, அத பிளிஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது நேரா உங்க உணர்ச்சி மூளையில டோபமைனை வெள்ள மாதிரி சுரக்கச் செய்யும். டோபமைன் ரஷ். ஆனா இது ஒரு போதைப் பொருளுக்கு நிகரான தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால உங்க நியோகார்டெக்ஸ் வேண்டாம் போதும் சாப்பிடாதேன்னு கத்துனா கூட உங்க கைகள் ஆட்டோமேட்டிக்கா அந்த பாக்கெட்டை தேடி போகும். ஆனா இங்க அதை விட ஒரு அதிர்ச்சியான அறிவியல் உண்மை இருக்கு. அப்படி என்ன அதிர்ச்சியான உண்மை? இந்த ஜங்க் ஃபுட் மேல உங்களுக்கு இருக்கிற ஆசை இன்று நேற்று அல்ல, நீங்க பிறப்பதற்கு முன்பே தொடங்கப்பட்டிருக்கலாம். வாட்? என்ன சொல்றீங்க? பிறப்பதுக்கு முன்பேவா? ஆமா, இதை ஃப்ளேவர் பிரிட்ஜ், அதாவது ஃப்ளேவர் பிரிட்ஜ்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. தாயோட கருப்பையில இருக்கும்போதே ஒரு குழந்தையோட உணவு பழக்கம் தீர்மானிக்கப்படுது. நம்பவே முடியலையே. ஆமா, தாய் சாப்பிடுற உணவோட சுவைகள் நஞ்சுக்கூடியை தாண்டி பனிக்குட நீர் மூலமாகவும் அதுக்கப்புறம் தாய்ப்பால் மூலமாகவும் குழந்தைக்கு கடத்தப்படுது. தாய் அதிகமாக இனிப்புகளையும் இந்த மாதிரி குப்பை உணவுகளையும் சாப்பிட்டா பிறக்கிற குழந்தைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவைகளின் மீது ஒரு அதீத ஈர்ப்பு உருவாகிடுது. வாவ்! அப்படியானால் இன்னைக்கு எனக்கு இனிப்பின் மீது தீராத ஒரு கிரேவிங் இருக்குன்னா அது என் தாயோட கர்ப்பகால உணவு பழக்கத்தோட தொடர்புடையதா இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்றால் மூளையோட கட்டமைப்பு இந்த உணவுகளால எவ்வளவு ஆழமா பாதிக்கப்படுது? அந்த முதல் 1000 நாட்கள்னு அடிக்கடி உங்க ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கே, அது பத்தி சொல்லுங்களேன். கர்ப்பகாலம் தொடங்கி குழந்தை பிறந்து ஒரு 2 வயது ஆகும் வரையிலான அந்த முதல் 1000 நாட்கள் மனித மூளைக்கு ஒரு பொற்காலம் மாதிரி. ஓகே.
அந்த காலகட்டத்துல மூளையில் இருக்கிற நரம்பு இணைப்புகள், அதாவது நியூரல் கனெக்ஷன்ஸ் அல்லது சினாப்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வினாடிக்கு 700 அப்படிங்கிற ஒரு அபரிமிதமான வேகத்துல உருவாகுது. வினாடிக்கு 700 கனெக்ஷன்ஸா? ஆமா. இந்த நேரத்துல குழந்தைக்கு போற ஒவ்வொரு சொட்டு ஊட்டச்சத்தும் அதோட வாழ்நாள் முழுவதுமான சிந்திக்கும் திறனை, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை தீர்மானிக்குது. இந்த நேரத்துல HFSS உணவுகள் அதிகமா உள்ள போனா மூளையோட நரம்பியல் வலைப்பின்னல் பலவீனமடைய வாய்ப்பு இருக்கு. சரி, ஊட்டச்சத்து ஒரு புறம் இருக்கட்டும், கர்ப்ப காலத்துல தாய்க்கு ஏற்படுற மன அழுத்தம், அதாவது மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ் குழந்தையை எப்படி பாதிக்கும்? உணவும் மன அழுத்தமும் ஒன்றோடொன்று தொடர்புடையதா? மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. தாய்க்கு மன அழுத்தம் ஏற்படும் போது உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிக அளவுல சுரக்குது. இந்த கார்டிசால் நேரா நஞ்சுக்குடியை தாண்டி வளரும் குழந்தையை சென்றடையும். இதனால குழந்தையோட மூளை வளர்ச்சி தடைபடுறதோட குறை பிரசவம், அதாவது ப்ரீடம் பர்த் ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாய் சுகாதாரம், ஓரல் ஹைஜீன் சரியா இல்லைனா, அதாவது ஈறுகளில் நாள்பட்ட தொற்று இருந்தா அந்த பாக்டீரியாக்கள் இரத்தத்தின் வழியாக சென்று கர்ப்பப்பையை அடைந்து குறை பிரசவத்தை தூண்டிவிடும் என்பதையும் சில ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. எல்லாமே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கு. சரி, பிரசவத்திற்கு பிறகு இந்த மன அழுத்தத்தை குறைத்து மூளை வளர்ச்சியை தூண்ட இயற்கையா என்ன வழி இருக்கு? அங்கதான் இயற்கையோட ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. பிரசவத்திற்கு பிறகு தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்படுற அந்த பிணைப்பிற்கு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பெருமளவுல உதவுது. ஓ, ஆக்சிடோசின். ஆமா, இத காதல் ஹார்மோன் அல்லது பிணைப்பு ஹார்மோன்னு சொல்லுவாங்க. குழந்தை தாய்ப்பால் குடிக்கும்போது இந்த ஆக்சிடோசின் அதிக அளவுல சுரக்கும். இது தாயோட மன அழுத்தத்தை குறைப்பதோட மட்டுமல்லாம குழந்தையோட மூளையில நரம்பு இணைப்புகள், அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி ரொம்ப வலுவா உருவாகவும் உதவுது. உணவும் மூளையும் ஹார்மோன்களும் இவ்ளோ நெருக்கமா பின்னப்பட்டிருக்குங்கிறத நினைச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. உண்மையில அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். சரி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ரத்த நாளங்கள் கிழியுது, குடல் கசியுது, மூளை ஜங்க் ஃபுட் போதைக்கு அடிமையாகுது. இதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அந்த ICMR கையேடு இதுக்கு நடைமுறை தீர்வுகளா என்ன சொல்றாங்க? முதல் மற்றும் மிக முக்கியமான படி என்னன்னா, டிரான்ஸ்ஃபேட்ஸ், அதாவது கெட்ட கொழுப்பு உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது. டிரான்ஸ்ஃபேட்ஸ். ஆமா, பேக்கரி உணவுகளில் பயன்படுத்தப்படுற வனஸ்பதி மற்றும் கடைகளில் மீண்டும் மீண்டும் காய்ச்சப்பட்ட எண்ணெய்கள்ல இந்த டிரான்ஸ்ஃபேட் மிக அதிக அளவுல இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபேட் உடம்புக்குள்ள என்ன செய்யும்? நம்ம முதல்ல இன்சுலின் எதிர்ப்பை பத்தி பேசணுமே, அது போலவா இதுவும் செயல்படும்? அதை விட மோசம்னு சொல்லலாம். இது நேரடியாக எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷனை ஏற்படுத்துது. அப்படின்னா? அதாவது நமது இரத்த நாளங்களோட உட்புற சுவரான எண்டோத்தீலியம் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயுவை சுரந்து இரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். இது ஒரு நார்மலான ப்ராசஸ். ஓகே. ஆனா டிரான்ஸ்ஃபேட் உள்ள போன உடனே இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அப்படியே தடுத்து நிறுத்திடும். இதனால இரத்த நாளங்கள் சுருங்கி உட்புறச்சுவர் கடுமையா பாதிக்கப்பட்டு அங்க கொழுப்பு கட்டிகளா படிய ஆரம்பிக்கும். பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாக்ட்லி. இந்த பிளாக்ஸ் தான் நேரடியாக மாரடைப்புக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக்குக்கு காரணமா அமையுது. இதனால தான் உணவை பொரிப்பதற்கு பதிலா வேக வைத்தல், சுடுதல் போன்ற சமையல் முறைகளை பின்பற்றணும்னு அந்த கையேடு வழிகாட்டுது. சமையல் முறைய மாத்துவது சரி. ஆனா நம்ம காசு கொடுத்து வாங்குற மூலப்பொருளே கலப்படமா இருந்தா, அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷன் இருந்தா என்ன செய்யறது? பால்ல டிட்டர்ஜென்ட் இருக்கு, சர்க்கரையில சாக்பீஸ் தூள் இருக்குன்னு தினமும் நம்ம செய்திகள்ல பாக்குறோமே. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா இந்த கலப்படத்தை நம்ம வீட்டிலேயே எளிய முறையில கண்டுபிடிக்க ஈட் ரைட் கையேடு பல வழிகளை சொல்லியிருக்காங்க. ஓ, வீட்லயே கண்டுபிடிக்கலாமா? எப்படி? உதாரணத்துக்கு, பால்ல டிட்டர்ஜென்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்க சிறிதளவு பாலோட அதே அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு பாட்டில்ல வச்சு நல்லா குலுக்குங்க. அப்படி குலுக்கும்போது கலப்பட பால்னா அதுல அதிகப்படியான ரொம்ப அடர்த்தியான நுரை வரும். சூப்பர். சர்க்கரைக்கு என்ன பண்றது? சர்க்கரையில சாக்பீஸ் தூள் கலந்திருந்தா அதை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல கரைக்கும் போது சர்க்கரை கரைஞ்சிடும். ஆனா அந்த சாக்பீஸ் தூள் அப்படியே அடியில தங்கிடும். தேன்ல கலப்படம் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? தேனில் சர்க்கரை பாகு கலந்திருக்கான்னு பார்க்க ஒரு சொட்டு தேனை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல விடுங்க. தூய்மையான தேன் உடனே கரையாம அப்படியே அடியில போய் சேரும். ஆனா கலப்பட தேன் உள்ள போன உடனே தண்ணீர்ல கலந்து கரைஞ்சிடும். இதெல்லாம் நாம தினசரி வாழ்க்கையில கண்டிப்பா செக் பண்ணி பார்க்க வேண்டிய ரொம்ப எளிமையான விஷயங்கள்.
ஆனா பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களை கடையில வாங்கும்போதே அதோட தரத்தை எப்படி கண்டுபிடிப்பது? எந்த ஒரு பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவை வாங்கும்போதும் அதுல FSSAI, அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் முத்திரை இருக்காங்கிறத சரிபார்க்கிறது ஒரு அடிப்படை விஷயம். ம் மேலும் ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட உணவுகள்னா அதுல +F முத்திரை இருக்கும். இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கணும். என்ன பழக்கம் அது? பொருட்களை வாங்கறதுக்கு முன்னாடி அதோட பின்னால இருக்கிற லேபிள்களை, குறிப்பா இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை படிக்கிற பழக்கம். அந்த பட்டியல்ல மூலப்பொருட்கள் எப்பவுமே அதோட எடையின் அடிப்படையில தான் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஓ, அப்போ முதல்ல இருக்கிறது தான் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? கரெக்ட். முதல் 3 மூலப்பொருட்கள்ல சர்க்கரையோ அது எந்த பேர்ல இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட எண்ணெயோ இருந்தா அதை நீங்க வாங்காம அப்படியே அலுமாரியிலேயே திருப்பி வச்சிடுறது உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஹா, பொறுப்பு முழுசா நம்ம கைகள்ல தான் இருக்கு. கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நாம விவாதித்த இந்த ஆதாரங்களை ஒரு சின்ன சுருக்கமா பாத்துருவோம். இந்த HFSS உணவுகள் சர்க்கரை அளவை மட்டும் ஏத்துறதில்ல, அதை இன்சுலின் சாவிய உடைச்சு ரத்த நாளங்களை கிழிச்சு உடம்புக்குள்ள நாள்பட்ட வீக்கத்தை உருவாக்குது. ம் அப்புறம் அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகளில் உள்ள எமல்சிஃபயர்கள் நம்ம குடல் தடுப்புச் சுவரையே கழுவி அழிச்சு வயதாவதை துரிதப்படுத்துது. சர்க்கரை இல்லேன்னு விற்கப்படுற செயற்கை இனிப்புகள் நம்ம குடல் பாக்டீரியாக்களை சிதைக்குது. கரெக்ட். இதையெல்லாம் விட மிக முக்கியமா நம்ம இன்னைக்கு ஆசைப்பட்டு சாப்பிடுற சுவை நம்ம தாயோட உணவு பழக்கத்திலிருந்தே தொடங்கிடுது. அந்த முதல் 1000 நாட்கள் ஒரு குழந்தையோட சிந்திக்கும் மூளைக்கும் நரம்பியல் வளர்ச்சிக்கும் மிக மிக ஆதாரமானது. இதை தடுக்க டிரான்ஸ் ஃபேட்டை தவிர்த்து லேபிள்களை படித்து நல்ல சமையல் முறைகளுக்கு நாம மாறணும். இதுதானே அம்மா அலசலோட சுருக்கம். மிக தெளிவா ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. நாம உண்ணும் உணவுங்கிறது வெறும் பசிய போக்குறதுக்கான எரிபொருள் மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு நொடியும் நமது உடலுக்கும் மூளைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு உயிரியல் தகவல், ஒரு பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். 100% உண்மை. இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விவாதத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான, சற்றே அச்சுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனைய உங்களுக்கு, அதாவது இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு விட்டு செல்றோம். கருவில் இருக்கிற குழந்தையோட மூளைய தாயோட உணவு தான் தீர்மானிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அல்லவா? அறிவியல்ல இதை எபிஜெனடிக்ஸ், அதாவது எபிஜெனடிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட் அது. அதாவது நீங்க இன்னைக்கு சாப்பிடுற ஒரு பாக்கெட் குப்பை உணவு உங்க உடம்ப மட்டும் கெடுப்பதில்ல, அது உங்களோட மரபணுக்களின், உங்க டிஎன்ஏவோட வெளிப்பாட்டையே மாற்றி அமைக்குது. கரெக்ட். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க உண்ணும் இந்த ரசாயனங்கள் நீங்க இன்னும் பெற்றெடுக்காத உங்களோட அடுத்த தலைமுறையோட, ஏன் அதற்கும் அடுத்த தலைமுறையோட மூளை அமைப்பையுமே முன்கூட்டியே மாற்றி எழுதி கொண்டிருக்கிறது. அப்சல்யூட்லி. இதுதான் உண்மையான சயின்ஸ். நாம நம்மை அறியாமலேயே ரசாயனங்களுக்கும் குப்பை உணவுகளுக்கும் இயல்பாகவே அடிமையாகும் ஒரு புதிய எதிர்கால சந்ததிய உடலியல் ரீதியாக உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு உங்க சமையலறையில இருக்கிற உணவுப் பொருட்கள் அந்த எதிர்கால சந்ததிய ஆரோக்கியத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறதா அல்லது நோய்களை நோக்கியா? இத நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. இந்த எபிசோடோட தொடக்கத்துல நாம பேசின அந்த மங்கலான எக்ஸ்ரே பத்தின விஷயம் இப்ப உங்களுக்கு சற்று தெளிவா இருக்குன்னு நான் நம்புறேன். உங்க உடம்போட ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறுமன உடைந்த எலும்பை போல வெறுமன ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு சாதாரண எந்திரம் அல்ல. கண்டிப்பா இல்ல. அது நீங்க ஒவ்வொரு வேளையும் தேர்ந்தெடுக்கிற உணவால் தலைமுறையாக கட்டமைக்கப்படுற ஒரு அற்புதமான உயிரியல் வலைப்பின்னல். அந்த வலைப்பின்னலோட எதிர்காலம் முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. நீங்க கொடுத்த இந்த அற்புதமான ஆதாரங்களை கொண்டு நாம நடத்தின இந்த விரிவான அலசல்ல, இந்த டீப் டைவ்ல இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.